ஹேடா ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். நான் எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் அன்கட் சீன்ஸ்லாம் நான் டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் டெலகிராமில் வச்சுருக்கேன். அதில் லிமிட்டேஷன்ஸே கிடையாது. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி டெலகிராம்லேயும் உங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டாம் அப்போ ப்ளீஸ், ஓகேவா? நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் தாராளமாக என் கூட நீங்கள் பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இங்கே ஓன்லி மெக்னி இதுக்கு மெக்னி லைன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஹயாங் லைன்ஸ்க்கு தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி ஓடி செவனுக்கும் தனியாக வச்சுருக்கேன். அந்த 2 சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கடா அப்போ ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் இன்னைக்கு நம்ம பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பாக்கிய லக்ஷ்மி அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க ஜிமின் ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்காகவும் இது இருக்கும். ஸோ பாக்கியலக்ஷ்மி மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம பர்பிள் ஃபேமிலி சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி இன்னைக்கு வேற யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் என்னோட சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே, ஓகேவா? ஹாப்பியாக சேஃபாக இருங்க. அண்ட் நாம் இன்னைக்கு ஜிமினோட கான்ட்ராக்ட் மேரேஜ் மை நாட்டு சரக்கு அப்படின்ற ஒரு ஒன்ஷேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில்லே உங்களுக்கு லைக் தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் நாம் இப்போ நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு பிளைண்ட் டேட்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருந்து மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கெல்லாம் போகிறீங்க அப்படின்றதுனால சரி மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அவரை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் 1 hour நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இதுக்கு தான் நான் வர்றதே கிடையாது, வேண்டான்னு சொன்னாலும் என் வீட்டில் கேட்கவே மாட்டேன்றாங்க. என்ன தான் பண்ணுறது? பார்த்தே தான் ஆகணும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். நான் கன்ஃபார்ம் அவனை ரிஜெக்ட் தான் பண்ண போகிறேன். ஒரு டைமிங் கூட கீப் அப் பண்ண முடியல. இவன்லாம் என்ன ஆள்? ஒரு டைமிங்கே கீப் அப் பண்ண முடியலன்னா இவன் வேறு எல்லாத்துக்கும் எப்படி தான் லாய்க்கப்படுவான்னு தெரியல. கண்டிப்பாக நான் இவன் ரிஜெக்ட் பண்ண தான் போகிறேன். அதில் உறுதியாக இருக்கேன். டைம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. லைக் உங்கள் அம்மா அட்டன் பண்ணுறாங்க. என்னடி மாப்பிள்ளையை பார்த்துட்டியா, பேசிட்டியா, எல்லாம் ஓகேவா, நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாமா? அம்மா கொஞ்ச நேரம் உன்னை என்ன பேச விடுறியா? நீ சொன்ன ஆளே இன்னமும் வரல தெரியுமா? 1.5 மணி நேரமாக காத்துட்ருக்கேம்மா. இன்னும் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? என்னாலாம் முடியாது, இது கேன்சல் பண்ணிடுங்க, அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இரு இரு இரு, ஏன் அவசரப்படுற? இரு, நான் என்னாச்சுன்னு கேட்டுட்டு கால் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் இரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் கட் பண்ணிட்டு லைக் மாப்பிள்ளை சைடு ஃபோனை கால் பண்ணி அப்போ அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்கார்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. இவன் தானா? உங்களெல்லாம் டைம் கீப் அப் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? டைமிங்ன்ற சென்ஸ் ஏதாவது கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லையா? எத்தனை மணிக்கு சொன்னால் எத்தனை மணிக்கு வருவீங்க? இதுதான் உங்கள் டைம் கீப் அப்பா? கொஞ்சம் கூட பேசிக் மேனர்ஸு, டைம் கீப் அப் பண்ணுமே, ஒருத்தங்க வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்ற எதுவுமே உங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா? இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? என்ன நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு படுப்படின்னு பேசிக்கிட்டே போகிறீங்க. ஜிமினுக்கா
ஒன்றுமே புரியல. அந்த பர்சன் வந்து ஜிமினி தான். ஸோ வந்து ஜிமினிக்கு ஒன்றுமே புரியல. என்னது இது, இந்த பொண்ணு படப்படன்னு பேசிக்கிட்டே போகிறா, நான் டேபிள் இல்லையே இங்கே உட்காரலாமான்ட்டு கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன், இதுக்கு ஏன் இந்த பொண்ணு இப்படி படப்படன்னு பேசிக்கிட்டே போகிறா, ஏ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். உடனே நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிடுறீங்க. இதை பாருங்க, நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, எவ்வளோ பிஸியாக வேணால் இருந்துட்டு போங்க, லேட் ஆகும்னா ஒரு கால் இல்லை மெசேஜ் பண்ணி சொல்ல முடியாதா? இப்படி தான் வந்து பண்ணுவீங்களா? அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு எரிச்சல் ஆகுது எனக்கு. உன்னை எல்லாம் எவன்டா கல்யாணம் பண்ணிப்பான்? ஏதாவது கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? ச்சே, என் டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஜிமினுக்கா, என்னது, என்ன இருக்கா என்கிட்ட? என்னடி இல்லை, என்ன மாதிரி ஒரு அழகா ஒருத்தன் எவனுமே இங்கே கிடையாது, என்னை பார்த்து என்ன இருக்குன்னு கேட்குறா, கேட்டுட்டு அவ பாட்டுக்கு போறா. அப்படியே ஜிமின் உட்காந்துக்கிறாரு. என்னடா இது, எனக்கு பெருத்த ஒரு அவமானம், இது பெருத்த ஒரு அவமானம். ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை பார்த்து இந்த மாதிரி பேசினதே இல்லை. என் ஹார்ட்டை நீ கேப்சர் பண்ணிட்டடி. எது, நீ யாருன்னு உன்னை கண்டுபிடிச்சு அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி ஜிமின்னு அவர் உட்காந்து நீங்கள் போகிறதே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெளியில் உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏய் மாப்பிள்ளைக்கு எமர்ஜென்சியான வேலை வந்துச்சாண்டி, அதனால் அவர் வர முடியாதான், நீ கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது அம்மா, என்னம்மா நினச்சிட்டு இருக்க? ஏன் உங்கள் வீட்டிலலாம் யாருக்குமே வந்து அறிவுன்றது இருக்கா இல்லையா? வர முடியாது அப்படின்னா வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் எவ்வளோ நேரம் எனக்காக வந்து ஒர்க் வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மாப்பிள்ளை பார்க்குற கன்றாவையில் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டீங்க. உள்ளார ஒரு ஜீவனை நீங்கள் அவ்வளோ திட்டினீங்க அப்படின்ற சுத்தமாக நீங்கள் மறந்தே போயிட்டீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டீங்க. உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டு, சரி விடு வேற பார்த்துக்கலாண்டி, வேற பார்த்து கிளிப்பா, நீ அமைதியாக இருந்துருமா, இனிமே வந்து பிளைண்ட் டேட்டு, மாப்பிள்ளை போய் பாரு, அவன் பாரு இவன் பாரு, ஏதாவது சொன்னன்னு வச்சுக்கேன் அவ்வளோதாம்மா, நடக்கிறதே வேற. சொல்லி வேணும் புருஷங்கிட்ட, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்குக்கு வந்து போயிடுறீங்க. லைக் ஃபியூ டேஸ் இப்படி தான் போகுது. ஜிமின் உங்களோட ஹிஸ்ட்ரியும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் யார், என்ன, உங்களோட ஃபேமிலி என்ன, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஜிமின் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. அவர் அப்படியே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஸ்மிர்க் பண்ணுறாரு. நல்லா, எனக்கும் ரொம்ப போர் அடிச்சிச்சு, எல்லா பொண்ணுங்களும் தானாக வந்து விழுறாங்க, ஆனால் நானே உன்கிட்ட வந்தும் நீ என்னை தூக்கி போட்டு போன பார்த்தியா, அங்கே இருக்குடி இந்த விளையாட்டை, இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளையாடுவோம். கம்மிங் டி மை நாட்டு சரக்கு பொண்டாட்டி. அவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஜங்குக் தான், டேய் என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா நாட்டு சரக்கு பொண்டாட்டின்ற, என்னடா ஆச்சு? அதுவா மச்சான், அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. அவள் அப்படிலாம் அதை பற்றி நான் யோசிக்கும்போது, அவள் சொன்னது எல்லாத்தையுமே அப்படி யோசிக்கும்போது என் உடம்புல அப்படியே சர்றன்னு ஏறுதுடா. அது ஒரு போதையாக ஆகுதுடா மச்சான் எனக்கு. அதுதான் அவெல்லாம் எப்போல்லாம் நான் யோசிக்கிறேனோ, நான் என்னோட இதுலேயே இல்லை மச்சான், சரக்கை விட செம்ம போதையாக இருக்காடா அவளோட அந்த லிப்ஸ் இருக்கே, லிப்ஸு அதெல்லாம் வந்து அவள் பேசும்போது பார்க்கணுமே, எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதை அப்படியே கடிச்சு இழுக்கணுன்ட்டு தோணுதுடா மச்சான். டே போதும், இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ எங்கெங்கெல்லாம் போக வேண்டிய எனக்கு தெரியும், அதெல்லாம் வேண்டாம், நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ ஜிமின் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியை வந்து அவர் டேக் ஓவர் வந்து பண்ணிட்டாரு. நீங்கள் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு போகிறது, ஒர்க் பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறன்ற பேச்சு எடுத்தாலே நீங்கள் வந்து நான் வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, திரும்ப நீங்கள் இத்தையே கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்து வேற எங்கேயாவது ஹாஸ்டல் எடுத்துகிட்டு தங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. அவங்களும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க. இது எப்படி உங்ககிட்ட கொண்டு வருது அப்படின்ற எதுவுமே தெரியாமல்
ஸோ அப்படிதான் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளார ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு. இந்த மாதிரி கம்பெனியை வந்து பார்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு புது சிஇஓ தான் வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியே அந்த ரூமர்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அப்படியே வந்து மண்டேவும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து இப்போ வாசலில் தான், ஆஃபீஸ் வாசலில் புக்கையோட எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க் ஜிமினை வந்து வரவேற்கிறதுக்காக அவரும் வந்து ஷார்ப்பாக ஒரு 10க்கு வந்து ரீச் ஆகுறாரு. நல்ல ஒரு இப்போ எப்படி ஒரு அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காலோ அதே மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலோட தான் வந்து அவர் வந்து கம்பெனிக்கு வந்து இறங்குறாரு. பார்த்த எல்லா பொண்ணுங்களும் வா இவரு தான் சிஇஓவா, இவ்வளோ அழகா இருக்காரு, இப்படி ஒரு யங் சிஇஓவா, வா அப்படின்ற மாதிரி சொல்லு ஓத்திட்டு இருக்காளுங்க. உங்களுக்கா, ஐயோ இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, யாராவது புதுசாக அழகா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊற்றிடுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, யார் இது, இது இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, எங்கே பார்த்துருப்பேன், எங்க 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 அப்படின்னு யோசிச்சு நின்றுட்டே இருக்கீங்க. ஜிமின் அவர் இறங்கினதுமே அவரோட ஐஸ் ஃபுல்லும் உங்களை தான் வந்து பார்க்குறாரு. பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறாரு. என் நாட்டு சரகுடி நீ, லைக் நீங்கள் சேரீ தான் வந்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு சேரீ போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி சேரீ போட்டுட்டு வருவீங்க. அவர் அப்படியே உங்களை மேலே இருந்து கீழே வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சு அப்படியே ரசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரும் வந்து எல்லோரும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போகிறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தங்களாம் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க, என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கும் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட பேரும் வந்து சொல்கிறீங்க. ஓஹோ, நாட்டு சரக்கு இந்த வேலை தான் பார்க்குதா, சரி, அப்பப்போ கேபினுக்கு கூப்பிட்ற வேண்டியது தான். அவரும் வந்து அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. நீங்களும் வந்து உங்களோட பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் வந்து ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைல் எல்லாம் வந்து ஜிமின் சைன் வாங்க வேண்டியது இருக்குது. நீங்களும் வந்து போய் டோரை நாக் பண்ணுறீங்க. கமென், நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போகிறீங்க. ஹலோ சார், உங்கள் வாய்ஸை கேட்டதுமே அவர் திரும்பி பார்க்குறாரு. நாட்டு சரக்கு வந்துருச்சு, நானே உன்னை எப்படி வர வைக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன், நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிமின்னு அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சேரீ தானே வந்து போட்டுட்ருப்பீங்க, லைக் ஒரே ஒரு ப்ளீட் மட்டும்தான் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் மேலே தூக்கி போட்டிருக்கீங்களா, உங்கள் ஹிப்பு நல்லாவே தெரியுது அவருக்கா. ஓஹோ, என்னமா இருக்கு இடுப்பு, அதெல்லாம் வலுவலுன்னு இருக்கேன், அதை அப்படியே பிடிச்சி பிசையணும்னு தோணுதுடே. சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுறீங்க. ஜிமினா, எஸ் சார், இந்த ஃபைல்லலாம் கொஞ்சம் சைன் வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்த்து செக் பண்ணி சைன் போட்டுட்டிங்கன்னா இதை அடுத்தது ப்ராசஸ் பண்ணலாம் சார். ஷூர் பண்ணலாம். வெல், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்கள் சார். உட்காருங்க. நீங்களும் வந்து உட்காடுறீங்க. வெல், என்ன ஞாபகம் இருக்கா? தெரியலையே சார், லைக் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு தெளிவாக தெரியல சார். இல்லை, இட்ஸ் ஓகே. லைக் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் ஒருத்தங்கிட்ட ரொம்ப வண்டியாக திட்டிங்களே, டைமிங் கீப் அப் பண்ண முடியாதா, நீ எல்லாம் என்ன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டுன்னு அது ஞாபகம் இருக்கா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம் சார், ஆக்சுவலி நீங்களும் அங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப வேர்ஸ்ட் ஃபெலோ சார் அவன். டைமிங்கே கீப் அப் பண்ண மாட்டேங்கிறான், எப்படி வந்து ஃப்யூச்சரில் வந்து அவனை வந்து நம்பி லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும்? அதான் சார் பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தேன். ஓ, ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்ற உங்களுக்கு அந்த ஃபேஸ் இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இல்லை சார், சரியா ஞாபகம் இல்லை. ஏன் சார், அவர் உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச பர்சனா? தெரிஞ்ச பர்சன் இல்லை, அந்த பர்சனு நான் தான். உங்களுக்கு ஷாக்கு? என்ன சார் சொல்கிறீங்க? அன்னைக்கு நீ திட்டுன்னு திட்டிட்டு இருந்தியே ஒருத்தனை, அந்த ஒருத்தன் நான் தான்.
ஐயோ! இவரா? இவரையா புடிச்சு அப்படி திட்டுன? ஐயோ! நிலா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நிலா? நான் அங்க நார்மலா காஃபி குடிக்கிறதுக்கு தான் வந்தேன். பிளேஸ் எதுவுமே இல்லையே, நான் இங்க உட்காந்துக்கலாமான்னு கேட்கறதுக்கு தான் உங்கள கூப்பிட்டேன். ஆனா நீ சொன்ன பாத்தியா என்னென்னலாம் பேச்சு பேசுன அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்றாரு. ஐயோ சார் 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 சாரி சார் சாரி சார், எங்க வீட்டை பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிதாங்க, அது நீங்க நினைச்சு தப்பா நினைச்சு அந்த மாதிரி பேசிட்டேன் சார். அன்னைக்கே வந்து நான் உங்ககிட்ட சாரி கேட்டிருந்துருக்கணும், பட் கேட்கல சார். அந்த கோவத்துல வச்சுக்கிட்டு என்ன ரிவெஞ்ச் வாங்கிடாதீங்க சார், தெரியாம நடந்த ஒரு தப்பு சார், ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க கெஞ்சுறீங்க. இதை பாரு, வெயிட் வெயிட் வெயிட், நான் இன்னும் பேசி முடிக்கல, அதுக்கப்புறமா நீ எதை வேணாலும் சொல்லு. உங்க வீட்டில் மாப்பிள்ளலாம் பார்த்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சா நான்? இல்லை சார், நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிமின் மனசுக்குள்ளாரி நினச்சிக்கிறது, அப்பாடா ரொம்ப வசதியாக போச்சு. அப்போ உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா உனக்கு உங்கள் வீட்லேயும் இந்த ப்ராப்ளமும் வராது. என்ன சொல்கிறீங்க? புரியல சார். வெல், என்னோட வீட்லேயும் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு பொண்ணு ஜஸ்ட் ஒரு லைக் நடிக்கிறதுக்கு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ நீயே வந்து அதுக்கு கரெக்டாக இருப்ப அப்படின்னு தோணுது. சார் எனக்கு புரியல சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை பேபி, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன மேரேஜா சார்? அன்றைக்கி ஏதோ சும்மா தெரியாமல் அந்த ஆக்சிடெண்ட்லாம் பேசிட்டேன் அப்படின்றதுக்காக மேரேஜெலாம் வந்து இதெல்லாம் நாட் பாசிபிள் சார். இதை பார், நான் வந்து லைஃப் லாங் கூட இருக்கணுன்றலாம் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் 6 months, ஒரு 1 year அந்த மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் இருந்தும் எனக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் இல்லாமல் போகும். அண்ட் உங்கள் வீட்டில் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல உனக்கு ஒரு எஸ்கேப்பாக இருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. சார் அது எப்படி சார் சரி வரும்? இதை பாரு நிலா, நீ டைம் எடுத்துட்டு சொல்லு ஓகேவா? 2 days டைம் எடுத்துட்டு கூட சொல்லு, எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்காதுன்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் யோசிச்சுட்டு நீ சொல்லு, முடிவு உன்னோடது தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஃபைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உன்னை கூப்பிடுறேன். ஓகே ஓகே சார் அப்படின்னு நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. உட்காந்துட்டு உங்கள் சேரில் போய் உட்காந்துட்டு, என்னடா இது இப்படி சொல்கிறாரு, திடீர்னு கான்ட்ராக்ட் மேரேஜு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறமா பிரேக்கப்பு டிவோர்ஸு. ஐயோ, அந்த டே வந்து அப்படியே வந்து போகுது. நீங்களா சரி வீட்டுக்காவது போவோம், எனக்கு மண்டை ரொம்ப சூடேறிச்சு, ரொம்ப வலிக்குதே அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளார போகிறீங்க. போனால் அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துட்டு இருக்கு, உங்களை பொண்ணு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. யார் இவங்கெல்லாம்? இவ தான் உங்கள் அம்மாவா? அவங்க வேகமாக உங்ககிட்ட வந்துட்டு, இவங்க தான் என் பொண்ணு, ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்ருக்கா. ஓ சரி சரி. அம்மா யாரம்மா இவங்கெல்லாம்? ஏய், இந்த மாப்பிள்ளை பக்கம் வந்திருக்காங்கடி. எதே அம்மா, சின்னம்மா பேசிட்டு இருக்கேன். ஆமாம், நீ தான் வந்து எல்லாமே வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால தான் நாங்களே வந்து பார்த்து ஒரு நல்ல பையனா கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஐயோ, இப்போ உங்களுக்கு ஒரு தாட் தான் தோணுது, இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஜிம்மினோட ரூட்டு தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே நீங்கள் இதை பாருங்கள், இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பிட்டு போயிருங்க, உங்களுக்கு வேறு நல்ல பொண்ணாக கிடைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்கா, அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா நான் கரெக்டாக தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் வந்து சரி வராதுப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க, இந்த கல்யாணம் நடக்காது, உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு வேறு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, நான்லாம் செட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறேங்க. உங்கள் அம்மாவுக்கு செம கோவம், உங்கள் அப்பாவுக்கும் வந்து செம கோவம். என்னடி வேலை பார்த்து வச்சுருக்கேன், இவ்வளோ குழந்தை வயசாகுது, உங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு நாங்கள் தேடி பிடிச்சி ஒருத்தனை கூப்பிட்டு வந்தால் நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடிதான் நீ நினச்சிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருக்கியா இல்லையா, இல்லை வேற எவனாவது லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதை பாருங்கம்மா,
உங்களுக்கு பையன் தானே வேணும், நானே ஒரு நல்ல பையனா பார்த்துட்டேன். யார் அது? இவனை ஏதோ லவ் பண்றியா? இல்லை, முதல்ல நான் சொல்றது கேளுங்க. என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் தான், சரியா? என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சிஇஓ அவர் வந்து எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இல்லை முடியாது, நான் வீட்டிலலாம் கேட்டு வேணும் அதுக்கப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படி வந்து இதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? யார் அது காட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. நீங்களும் வந்து இப்போ இல்லை, என்கிட்ட ஃபோட்டோலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஜிம்மின் என்ட்ரி கொடுக்குறாரு. உங்க பொண்ணு சொல்லிட்டு இருந்த அந்த சிஇஓ நான் தான் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஷாக்கு, இவன் எதுக்கு இங்கே வந்தான்? நானே ஏதாவது பேசி முழுப்பி கொஞ்ச நாள் அப்படியே இழுத்துடலான்னு பாட்டு, ஐயோ இவன் எதுக்கு வந்தான் இப்போ? மாப்பிள்ள, நீங்க தானா? நீங்க தான் என் பொண்ணு கம்பெனி சிஇஓவா? வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி உங்க அப்பா அம்மாலாம் அவங்கள வரவேற்கிறாங்க ஜிமினை. வந்து வந்துட்டேன் அத்தை மாமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்காக என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. சரி ஏதோ ஒன்று, இப்போதைக்கு இதை அப்படியே போட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஜிமினா நல்லா வந்து பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அப்படியே ஒரு கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு. மேரேஜை நீங்கள் தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து போட்டுட்டாரு. கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தான் வந்து இருக்கீங்க. இங்கே எதுவுமே கண்டுக்கல, அவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜிமினா அவர் வந்து நல்லா உங்கள் ஃபேமிலியாக ஒரு கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, நாளைக்கு வந்து நான் என் அப்பா அம்மா சொந்தக்காரங்களோட வர நம்ம பேசி வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிமினும் அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. பட் ஆனால் அங்கே ஜிமின் இல்லை, அவர் வரல. அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து உங்கள் வீட்டுக்கு அவரோட பேரண்ட்ஸு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து லைக் வந்து டைரெக்டாக மேரேஜுக்கே வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரியான பேசி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 1 வீக்கில் அந்த மாதிரி லைக் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஃபேமிலியும் உங்களோட ஃபேமிலியும் வந்து பேசி கலந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிடுறாங்க. இது சுத்தமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எப்பவும் போல் ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட் ஹார் இருக்கும் இல்லையா, ஸோ லஞ்சுக்கு அப்புறமா தான் வந்து ஜிமின் ஆஃபீஸுக்கு வராரு. அவர் வந்து உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, லைக் வந்து உங்கள் வீட்டுக்கு போய் பேசினது மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ அவர் பாட்டுக்கு அவர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவர் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன ரொம்ப அவ்வளோ சந்தோஷமான விஷயம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயும் உட்காடுறீங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து காலையில் வந்திருந்தாங்கடி, 10 நாளைக்குள்ளார கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எது 10 நாளைக்குள்ளார கல்யாணமா? யாருக்கிட்ட முடிவு பண்ணீங்க? உங்கள் அப்பா தான். யாரை கேட்டு முடிவு பண்ணோம்? மாப்பிள்ளை வீட்டில் இருந்தே வந்து 10 நாளைக்குள்ளார கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? நல்ல குடும்பம், பெரிய இடம், நீ போய் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருப்ப. அதான் நாங்கள் சரி முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அது முடிச்சிட்டோம். அப்பா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா இல்லை முடியாது வேண்டாம் அப்படிதான் நீ சொல்லியிருப்ப. அதனால தான் நாங்களே சரின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். 10 நாளில் உனக்கு கல்யாணம், நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற, அவ்வளோதான். நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. கல்யாணத்துக்கு உன்னை ரெடி பண்ண வருவாங்க, நீ ரெடியாக போய் உட்காருவ, தாலி கட்டுக்க முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். என்னப்பா இதெல்லாம்? இதை பாரு, உனக்கு கல்யாணம் அவ்வளோதான், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இப்போ நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்களா கோவமா போறீங்க. இந்த 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 ஜிம்மினுக்கு ரொம்ப இருக்கு. நாளைக்கு போய் அவனை நான் பார்த்துக்கிறேன். இத்தனாலதான் அவன் வந்து காலையில வராம இருந்தானா? இரு நாளைக்கு வந்து நான் என்ன பண்றேன் பாரு.
அப்படின்ற மாதிரி அந்த கோவமாகவே இருக்கீங்க. லைக் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்போ அந்த ஜெமீன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜெமீனும் வந்து அவர் பாட்டுக்கு உங்களை கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக அவரோட கேபினுக்கு வந்து போயிடுறாரு. லைக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இவனை என்ன என்ன ஆகுறான் பாரு அப்படின்ற மாதிரி அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கிட்டு தான் நீங்கள் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளார போகிறீங்க. உள்ளார போனதுக்கப்புறமா டோரை வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுறீங்க. என்னவா லாக் பண்ணுறா? சரி சரி, அப்போ என்னமோ நடக்க போகுது, அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதுதான். அப்போ ஒரே குஜால்ஸ் தான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் அவர் பாட்டுக்கு கேஷுவலாக ஒரு மனசுக்குள்ளாரையும் நினச்சிக்கிட்டு ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிமின் பக்கம் வேகமாக போய் அந்த ஃபைல்ஸை தொப்புன்னு வைக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு என்ன அப்படின்ற மாதிரி. யாரை கேட்டு நீ முதல்ல என் வீட்டுக்கு வந்த? எப்படி முடிவு பண்ணலாம் 10 நாள்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினா அவர் அப்படியே பிடிச்சி உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி அவர் லேப்பில் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு. என்ன பண்ணுற? இல்லை விட்டு. முடியாது. என்ன பண்ணுவேன்? என்னோட வருங்கால பொண்டாட்டி. நானும் வந்து சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லலை. இன்னும் 10 நாளில் நீ என்னோட பொண்டாட்டியே ஆக போகிற. இதை பார், இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றது அது உனக்கு சும்மா சொன்ன ஒரு பொய் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. உனக்கு அந்த சர்ப்ரைஸு இல்லை, இந்த கான்ட்ராக்டெல்லாம் ஜஸ்ட் ஒரு சும்மா அப்படின்றது உனக்கு எப்போ காட்டணுமோ நான் அப்போ காட்டுறேன் பேபி அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளாரையும் நினச்சிக்கிறாரு. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன யாருக்கிட்ட முதல்ல இதை மாதிரி பண்ணுறேன்? எதுக்கு முதல்ல கல்யாணத்தை 10 நாளைக்குள்ள? என்ன எனக்கு எனக்கு ரொம்ப கோவம் வருது. முதல்ல என்ன விட்டு விட்டு என்ன கையாடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. பட் ஜிமின் வந்து உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாக உட்காந்துட்டீங்க. ஜிமினா நீ ஃப்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீப்பான ஒரு கிஸ்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக் பண்ணுறாரு. செம்ம டேஸ்ட்டு, சரக்கு நல்லா ஏறுது போத அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு சி என்ன பேச்சு பேசுகிற நீ எல்லாம்? ஏய் கொத்தாத, கொத்தாம பேசு. நீ கத்துனா அப்புறம் இப்போ கொடுத்தம் பார்த்தியா, அதே மாதிரி தான் நச்சுன்னா இன்னொன்று கொடுப்பேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. உடனே டக்கு நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. இதை பாரு, ரொம்ப நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, அவ்வளோதான் சொல்லிட்டு அவ்வளோதான்டா உனக்கு மரியாதை. உன போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து போகிறீங்க. நீங்கள் பின்னாடி நடந்து போகிற அந்த அழகை தான் அவர் அப்படியே பார்க்குறாரு. பா என்ன அழகு, முன்னாடி விட பேக்கு செம்மையாக இருக்கே. அதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? சொர்க்கமே கையில் கிடச்ச மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் முழுசாக உன்னை எடுத்துக்க போகிறேன்டி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அவருக்குள்ளார அப்படியே அவர் பேசிக்கிட்டு அப்படியே வந்து டேஸ் எல்லாம் போகுது. உங்களோட மேரேஜ் டேவும் வருது. ஸோ இப்போ அந்த பொண்ணு மணமேடை லைக் வந்து மணப்பொன் ரூம் இருக்குமே இல்லையா, அங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப டீப் தாட்ஸ் தான். என்ன இவன் கான்ட்ராக்ட் மேரேஜ்னா, கான்ட்ராக்ட் இன்னும் நம்ம சைனே பண்ணலையே, எப்போ கான்ட்ராக்ட் கொண்டு வருவான்? பேசாமல் நம்மளே போய் கேட்டுடலாமா? வேறு யாராவது கூட இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த டைம் தான் வந்து லைக் உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அந்த ரிலேட்டிவ்ஸு, அந்த யங்ஸ்டர் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. டோர் நாக் ஆகுது. ஸோ ஜிமின் தான் வந்து நாக் பண்ணுறாரு. அப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் இங்கே என்ன? நான் அவளை பார்க்கலாமா? கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், அதான். உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமினும் வந்து வராரு.
ஏய் வாங்கடி நம்மலாம் போலாம், மாப்பிள்ள சாரு அவரோட ஒய்ஃபு கிட்ட ஏதோ இம்பார்ட்டண்ட்டா பேசணுமா, வாங்க வாங்க. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸா ஏய் அவர் என்ன சொன்னாருன்ட்டு எங்ககிட்ட சொல்லணும் சரியா அப்படின்ற மாதிரி உங்கள் காதில் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் வெளியில் போயிடுறாங்க. இல்லா இந்த கான்ட்ராக்டு இதில் சைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரமாக நான் எவ்வளோ நேரமாக கான்ட்ராக்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. லைக் அதில் இருக்கிறது நீங்கள் சுத்தமாக படித்தே பார்க்கல. சரி கான்ட்ராக்டு அப்படின்ற மாதிரி அதுதான் லைக் மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு மேலே இருக்குது. நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த ரெகுலேஷன்ஸ் இந்த ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எதுவுமே படிக்கல. மேரேஜ் கான்ட்ராக்டு அப்படின்றது நீங்கள் வந்து சைன் போட்டுடுறீங்க. என்னது இது இப்போ படிச்சு பாப்பா அப்படின்ட்டு நினச்சனே, ரொம்ப சமாளிக்க வேண்டியதாக இருக்கும்ல நினச்சனே. இவனை டக்குன்னு சைன் போட்டா சரி நமக்கு என்ன, சைன் போட்டா அது போதும் அப்படின்ற மாதிரி ஜிமினும் வந்து ஓகே சைன் பண்ணியாச்சு. ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜ் சீல்டு. லைக் எத்தனை மந்த்ஸ் கான்ட்ராக்ட் அதை நான் பார்க்கவே இல்லை, ஃபைலை கொடு அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட இருந்து ஃபைலை வாங்க போகிறீங்க. அவர் அப்படியே அது பின்னாடி வந்து எடுத்துடுறாரு, லைக் பின்னாடி நகர்த்துறாரு. அதெல்லாம் நீ சைன் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும் பொண்டாட்டி. சைன் போட்டதுக்கப்புறமா நீ கேட்ட நான் கொடுக்க மாட்டேன், நீ திடீர்னு மனசு மாறிட்டேன்னா அதெல்லாம் நடக்காது. ஸோ சைன் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. அது எப்படி நான் பார்த்தே ஆகணும் கொடு அப்படின்ட்டு வந்து நீங்கள் முன்னாடி வரீங்க. ஜிமின் அதை அப்படியே மேலே தூக்கி நீ பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. கொடு அதை. முடியாது, வேணும்னா முடிஞ்சா நீயே எடுத்துக்கோ. நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க. லைக் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் சாரீ விலகுது. லைக் வந்து இந்த சாரீ விலகும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து குதிக்கிறப்போ உங்கள் செஸ்ட்டு வந்து பவுன்ஸ் ஆகுறது தெரியுது அவருக்கா. ஐயோ என்ன இவ இப்போ டெம்ட் ஏற்றுறாளே, நைட்டு வரைக்கும் தாங்குமா, கஷ்டம் போலையே அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் செஸ்ட்டே தான் பார்க்குறாரு. நீங்களும் அந்த ஃபைல் கிடைக்குமா கிடைக்கும்னு எட்டி எட்டி எக்கி எடுக்கிறீங்க, ஆனால் முடியலை முடியல. ப்ளீஸ் ஃபைலை கூட. லைக் அந்த மாதிரி நீங்கள் மூச்சு வாங்கிட்டு பேசும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அவர் வந்து உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து நச்சுன்னு ஒன்று கொடுத்துட்றாரு. வாய்டஸு ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பிரேக் பண்ணுறாரு. நைட்டு நீ ரூமுக்கு வரவல அப்போது தர கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை பட்டா பண்டாட்டி அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு விசில் அடிச்சுட்டு. இவர் ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். இரு நைட்டு என்கிட்ட தனியாக மாட்டுக்கலாம், இப்போ நல்லா கும்பிட்றேன்டா உன்னைய அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து அந்த மேரேஜ் எல்லாம் வந்து முடியுது. மேரேஜ் நடக்கும்போது கூட நீங்கள் ஜிமின் பக்கத்தில் தானே உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ கூட ஜிமின் சும்மா இல்லை, உங்கள் கையை பிடிக்கிறது, உங்கள் கையை சுரண்டுறது, அப்படி யாரும் பார்க்காத போது உங்கள் இடுப்பை கீழ்றது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. சும்மா இடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கா அவருக்கு அப்படியே குஷியாக கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா மேரேஜும் நல்லபடியாக வந்து முடியுது. இப்போது வந்து டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைம் ஜிமினா அவரோட ரூமில் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெக்கரேஷன்ஸ்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. ரொம்ப வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி இருந்துப்பார், அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. கையில் மல்லிப்பூவை சுற்றிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை மூந்து பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி சீக்கிரம் ஆடி, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம், நீ சீக்கிரம் ஆடி, நீ வெயிட் பண்ண வைக்க வைக்க எனக்கு வேறு ஏறுதுடி, அப்புறம் நீ தாங்க மாட்ட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருக்கே பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா அப்போ தான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் வந்து வரீங்க. டோரெல்லாம் வந்து க்ளோஸ் லாக்லாம் பண்ணிட்டு நீங்கள் நடந்து வரீங்க. ஜிமினா உங்களை அப்படியே வந்து அந்த சாரியில் அந்த மல்லிப்பூ தாலி தொங்குறது இதெல்லாம் பார்த்து அவ்வளோதான் மனுஷனுக்கு. அவர் அந்த நிலையிலே இல்லை, உங்களை பார்த்ததுமே அவ்வளோதான் அவருக்கு செம்ம ஹைப் ஆகிருச்சு. கல்ப் பண்ணுறாரு, அவருக்கு அப்படியே உடம்புல ஹாட் ஆகுது. என் பொண்டாட்டியோ என் நாட்டு சரக்கு என் கிட்ட வருது அப்படின்ற மாதிரி தான் அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் வர வரைக்கும். அந்த லைக் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த பால் சொம்பு இருக்குல்ல, ஸோ அதை சைடில் வச்சுட்டு ஜெமேன் அவர் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து அவர் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக
கோர்ஜஸா தெரியுறீங்க. நீங்களா கோவமும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அது கூட ஜிமினுக்கு வந்து அவ்வளோ கியூட்டா அழகா தெரியுது. கான்ட்ராக்ட் எங்க அப்படின்னு கேட்குறீங்க. கான்ட்ராக்ட் எங்க? நான் அதை படிச்சு பார்க்கணும், படிச்சு பார்க்காம நான் சைன் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அதாடி முக்கியம். ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு இன்னைக்கு. இதை பார், நமக்குள்ளார நடக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஓகே, ஒரு அட்வான்டேஜ் எடுத்து உண்மையான கொஷன் மாதிரி நீ வந்து இது பண்ணாத சரியா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜிமினிகா இதுக்கு மேல முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவர் உங்களோட ஹிப்பை தான் அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கத்துல இழுத்து அப்படியே உங்களை பெட்ல பின் பண்ணிட்டு இப்போ அவர் ஹோவர் ஆகுறாரு. உங்களுக்கு ஷாக்கு. ஏய் என்ன பண்ற ஜிமின், கைய விடு. ஏய் என்னடி இப்போ உனக்கு கான்ட்ராக்ட் தானே, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா காலையில காட்டுறேன். எது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா? யாரு கேட்டு நீ அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு வாய் திறக்கிறீங்க. ஜிமின் செம்ம ஹார்ட்டா கிஸ் பண்றாரு. அவரோட ஹேண்ட் உங்க ஹிப்பு கிட்ட தான் வந்து போகுது, ப்ரெஸ் பண்றாரு. உங்களுக்கா அதை வந்து பேர் பண்ண முடியல. லைக் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஜிமினுக்கா ரொம்ப வந்து அந்த டீப்பான கிஸ் வந்து அங்கே போகுது. அந்த கிஸ் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டப் ஆகுது. நீங்கள் எவ்வளோதான் வந்து அதை ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு லைக் வந்து ஜிமினை தள்ளுறதுக்கெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் முடியலை. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் சாரிக்குள்ளார வந்து போகுது. உங்கள் க்ளவுஸ் எல்லாம் வந்து அவர் அப்படியே அன்ஹுக் பண்ணுறாரு. உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இதெல்லாம் வந்து பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கப்புறமா அவரோட ஹேண்ட் அப்படியே பின்னாடி ட்ராவல் ஆகி உங்களோட இன்னர்ஸையும் வந்து அன்ஹுக் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் சாரீ இருக்கும் இல்லையா, அந்த உங்கள் சாரிக்குள்ளார போயிட்டு உங்கள் செஸ்ட்டு செம்மையாக வந்து சக் பண்ணுறாரு. உங்களுக்கா லைக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினோட லைக் வந்து அவரோட ஷோல்டர்ஸ் தான் வந்து கிரிப் பண்ணிட்டு தள்ளுறீங்க. ஜிமின் என்ன பண்ணுற? ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின்? லைக் வந்து உங்களாலையும் வந்து அந்த 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 லைக் வந்து அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஹார்மோன்ஸ், அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஜிம்மினோட லைக் வந்து ஒரு ஷர்ட்டை கிரிப் பண்ணுறது, பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டீங்க. ரொம்ப வந்து டெம்ட் ஆகுது. நீங்கள் ஜிமின்ட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் அவர் பேர் இப்படி சொல்லி சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவருக்கு இன்னமும் வந்து ரொம்ப வந்து இதாகுது. ரொம்ப ரஃப்பாக தான் வந்து பண்ணுறாரு. லைக் ஃபியூ மினிட்ஸ் கழித்து அவர் வந்து அப்படியே வந்து உங்கள் சேரீலேருந்து வெளியில் வந்து அவரோட ஷர்ட்டு தான் வந்து கழட்டி தூக்கி போடுறாரு. இதுக்கு மேலே முடியாதுடி பொண்டாட்டி. ஐயோ என்ன போதை ஏறு தெரியுமா? சரக்கு அடிக்காமையோ போதை ஏத்துறடி நீ. இதை பாரு ஜமீன், இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. இது கான்ட்ராக்ட் மேரேஜ். எது கான்ட்ராக்டா? இதை பாரு, கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றது அது உனக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண ட்ரிக்கு தாண்டி அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன ட்ரிக்கா? ஆமாண்டி பொண்டாட்டி, உன்னை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு உன்னை பார்த்த போதே உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை எப்படியாவது என் பொண்டாட்டி ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன ட்ராமாலாம். அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கினதும் அதுக்காக தாண்டி பொண்டாட்டி. பேசிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதடி. எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போவே ஒன்று எடுத்துக்கணும்டி. என் நாட்டு சரக்க ருசி பார்க்க ஆசை ரொம்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. லைக் இப்படி தாண்டா லைக் வந்து லைக் இப்படியே தான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து போகுது. உங்களுக்கு அழகான வந்து பேபி கேர்ள் வந்து பிறக்கிறா. அவள் பார்க்க லைக் வந்து இப்போ அந்த பேபிக்கு வந்து லைக் 3 இயர்ஸ் ஆகுது. அந்த பாப்பா செசல் வந்து ஜிமின் மாதிரியே தான் இருக்கா. உங்களுக்கு கோவம் ஜிமின் வந்து என்னதான் நீங்கள் வந்து ஜிமினை வந்து லவ் பண்ணாலும் லைக் வந்து ஆனாலும் அப்பப்போ உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அவனை திட்டினா அவன் வந்து உங்களை வந்து
லைக் நல்லா இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுவான் அப்படின்றதுனாலே நீங்கள் வந்து அவன் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த குழந்தைக்கு மேலே தான் வந்து திட்டிட்டு இருப்பீங்க. அப்படியே பாரு உன் அப்பா மாதிரியே இருக்க பாரு, உன் அப்பா எப்படி வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும் அதே மாதிரி தான் நீயும் வந்து பிறந்திருக்க. அப்படியே அவங்க அப்பா மூஞ்சி உன்னை 10 மாதம் நான் தானே சுமந்தேன், ஏன் என்ன மாதிரி இருந்தால் உனக்கு என்னவா, எப்போ பார்த்தாலும் உன் அப்பா மாதிரியே தான் பண்ணுறதும் உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கிறதும் உங்கள் அப்பா மாதிரியே தான். பெத்த என்ன மாதிரி இருக்க மாட்டியா நீ, உன்னை நான் தானே பெத்தேன், ஏன் என்ன மாதிரி கொஞ்சம் இருந்தா உனக்கு என்னவா, உன் அப்பன் இருக்கானே உன் அப்பன் அவன் சரியான அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைக்கா. அது பழகி போச்சு. என் அம்மனுக்கு அப்பனை நேரடியாக திட்ட முடியலன்னு சொல்லிட்டு என்ன வச்சுக்கிட்டு திட்டுது. என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி குழந்தை அது பாட்டுக்கு வந்து அவத்தோட பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வாய்ஸ் உங்களோட வெஸ்ட்டை கிரிப் பண்ணிட்டு உங்க பின்னாடி தான் ஜிம்மி நின்றுட்டு இருக்காரு. சொல்லு நான் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கோ புக்கு புக்குங்குது. ஐயோ 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 எப்படா வந்தா, டைமா பாக்குறீங்க என்னது இது சீக்கிரமா வந்துட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லு பொண்டாட்டி, நான் என்ன ஏதோ வந்து என் பொண்ணுகிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தவே, சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்காரு. உன்கிட்ட சொன்ன நீ சும்மா வாடா இருப்ப, ஐயோ அடுத்த குழந்தைக்கு இதுதான் பிளான் பண்ற சான்ஸ்ன்னு பண்ணிட்டு வட்டியடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே படப்படுங்குது. அஜமேன், நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்களா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்களா, நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்படி நழுவ பார்க்குறீங்க. ஜிம்மினா ஆஹா அவர் உங்களை விட்டல, அப்படியே அவர் வந்து உங்களை பிடிச்சி திருப்பி அவர் பக்கமாக பார்க்க வைக்கிறாரு. நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டு அதுக்கப்புறமா போடி அப்படின்ற மாதிரிறாரு. அது சும்மா நான் குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருந்தேன் ஜிமினா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் லைக் வந்து அந்த குழந்தை என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு தினமும் இதே வேலையை தான்ப்பா போச்சு, உன்னை நேரடியாக திட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை திட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன டெய்லி இப்படி தான்ப்பா திட்டிக்கிட்டே இருக்கு, எனக்கு முடியலப்பா, உன் பொண்ணாட்டிக்கிட்ட சொல்லி வை, என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி குழந்தை சொல்லுது. ஒடியே சும்மா இரு அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஜிமின் குழந்தை சும்மா விளையாட்டிட்டு இருக்கா. ஆஹா அப்படியா, செல்லம் அம்மா என்னெல்லாம் வந்து சொல்லு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து குழந்தைகிட்ட ஜிமின் கேட்குறாரு. குழந்தை உங்களை தான் பார்க்குது. சொல்லாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சிக்னல் காட்டுறீங்க. அவரா ஜிமின் வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே வந்து அவரோட செஸ்டில் மறைச்சிக்கிறாரு. நீ சொல்லிடி செல்லம், அம்மா என்னெல்லாம் சொல்லுவா அப்பாவை உங்ககிட்ட, என்னென்னலாம் சொல்லி திட்டுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுவாப்பா, நான் வந்து உங்களை மாதிரியே இருக்கேனா, உங்களை மாதிரியே பண்றேனா, நான் தானே உன் வயிற்றுல உன்னை பெற்றேன், ஏன் என்ன மாதிரி இருந்தா என்னவா உனக்கு, உங்க அப்பனை மாதிரியே பண்றேன், திருட்டு பையன் உங்க அப்பன், நீ அந்த மாதிரி தான் இருக்கே அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்பா. ஓ மேடம், அவ்வளோலாம் பேசியிருக்காங்களா? அது மட்டும் இல்லப்பா அம்மா, இன்னமும் நிறைய சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டை சொல்லாததெல்லாம் பேபி வந்து அதுக்குள்ளார இன்க்ளூட் பண்ணுது. ஐயோ நான் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்களால் டிஃபெண்ட் கூட வந்து பண்ண முடியல. ஜிமின் அவன் பொய் சொல்கிறா ஜிமின், அப்படிலாம் சொல்லவே இல்லை. பொய் சொல்லாதம்மா, நீ சொன்னதெல்லாம் அப்பா வந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. இது ஸ்டார்டிங்கில் இருந்தா ஐயோ அவ்வளோதான் போல. சொல்லும் அப்பா, நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் பாட்டி வீடு இருக்குல்ல, பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போங்களாம், அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட்டு ஹெவியாக கொடுக்க வேண்டியது இருக்கு. சரிப்பா, அப்போ நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வரேன். சரிடி செல்லம் சமத்து அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லுவார். குழந்தையும் வந்து லைக் பக்கத்தில் தான் வந்து ஜிமினோட அப்பாவிடம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த குழந்தை அங்கே போயிடுது. ஜிமின் வேண்டாம் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின். ரொம்ப உனக்கு வாய் அதிகமாயிருச்சுடி. நான் இல்லாத போது குழந்தைய கிட்ட இப்படி தான் வந்து சொல்லிட்டு தெரியறியா? ஜிமின் இல்லை ஜிமின், சும்மா ஜிமின், சும்மா
நானும் சும்மாக்கு உன்னை பனிஷ் பண்ணுறேன் வா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் உங்களை ஷோல்டர்ஸில் தூக்கி போட்டு அவர் போகிறாரு. அண்ட் ஹாப்பி என்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா, ஓகேவாடா? அப்போ ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்டா, அப்போ ப்ளீஸ் பாய் பாய்.